ஜெர்மனியின் பிராண்டன்பர்க் மாகாணத்தில் உள்ள ஓடர் ஸ்ப்ரே மாவட்டத்தில் உள்ள பாடசாலை வளாகத்தில் நிகழ்ந்த கோர தாக்குதலில் இருவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பர்லின் நகருக்கு அருகில் உள்ள கோசென் நியூ சிடாவ் பகுதியில் அமைந்துள்ள டோசிமெஸ் பாடசாலை வளாகத்தில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இந்த தாக்குதலில் 18 வயது மாணவி மற்றும் மற்றொருவரும் சம்பவ இடத்திலேயே படுகாயமடைந்து உடனடியாக மருத்துவ உதவிகள் அளிக்கப்பட்டும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 19 வயது ஜெர்மானிய இளைஞர் ஒருவரை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது ஒரு கண்மூடித்தனமான வன்முறை தாக்குதல் அல்ல என்றும் தனிப்பட்ட குடும்ப தகராறு அல்லது முன்விரோதம் காரணமாகவே இது நடந்துள்ளதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட மாணவியும் குற்றவாளியும் ஏற்கனவே ஒருவருக்கொருவர் நெருக்கமானவர்கள் என்றும் கைதான நபர் அந்த மாணவியின் முன்னாள் காதலன் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாடசாலை வளாகத்தில் தற்போது எவ்வித ஆபத்தும் இல்லை என்றும் மாணவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாக போலீசார் உறுதிப்படுத்தினர். பாதுகாப்பு கருதி பல மாணவர்கள் பள்ளி விளையாட்டு அரங்கில் தங்க வைக்கப்பட்டு பின்னர் அவர்களை பெற்றோர்களிடம் பாதுகாப்பாக ஒப்படைக்கப்பட்டு வருகின்றனர்.